இன்னைக்கு வந்து நம்ம வந்து மகரந்த சேர்க்கை பண்ணோம். அதாவது இந்த செடி என்ன செடி அப்படின்னா இதை நாங்கள் கண்டுக்கவே விடலை. இப்போ வரைக்கும் கூட எனக்கு என்ன செடி தெரியாது. இப்போ தான் பார்க்குறேன் இது அதலக்காய் செடி. இன்னொரு சாக்கி கூட இங்கே கிட்ட அதலக்காய் வளர்ந்துருக்குங்க. இது எனக்கு வந்து இந்த செடி நான் அதாவது அதாவது நாங்கள் வந்து இதை கண்டுக்கவே இல்லை. எல்லா செடியும் வச்சுட்டு இருக்கும்போது இது கொடி இருக்குது, மலையில் வளர்ந்துருக்கு. சொல்லப்போனால் நாங்கள் எதுக்கு இதை பிடுங்கணும், சரி ஏதாவது ஒன்று வந்துருக்குன்னா இதில் நாங்கள் பீட்ரூட் போட்டோம், இன்னும் நிறையா செடிகள் போட்டிருந்தோம். என்ன செடி அப்படின்னு எங்களுக்கே மறந்து போச்சு. பீட்ரூட் எல்லாம் போட்டிருந்தோம். சரி இது கொடி எதுக்கு இருக்குதுன்னு தெரியாமல் நாங்கள் விட்டுட்டோம். சரி அது வாட்டு இருக்கட்டும், கொடி நல்லா தானே வளருது அப்படின்ட்டு. இப்போ தான் மகரந்த சேர்க்கை பண்ணலாம், ஒரு காணொலி எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம். இப்போ தான் நான் பார்க்குறேன் இது அதலக்காய் செடி, அதலக்காய் கொடி அப்படின்றது. அதாவது இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த பூவில் வந்து இந்த மஞ்சள் கலரில் இருக்கு இல்லையா, இது பேர் வந்து மகரந்த துகள். அந்த நின்றுட்டு இருக்கக்கூடியது வந்து மகரந்தம். இப்போ இது என்ன செய்யணும் அப்படின்னா, பூக்கு எல்லா பூக்குள்ளைக்கும் சூலகம் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்குது கீழே. அதாவது மகரந்த தூள் சூலகத்தில் பட்டதுக்கு அப்புறமா அது வந்து எப்பயும் போல் காயோ கனியோ ஏதோ காய்க்க ஆரம்பித்தோம். இப்போ இது எப்படி பண்ணணும் அப்படின்னா, இந்த மகரந்தம் இருக்கு இல்லையா, பூவை பிச்சு விட்ருவோம். பூ தேவையில்லை, இதாக இருக்குல்ல, இந்த மகரந்தம் இருக்குல்ல, இதை வந்து நம்ம இதோட இப்படி சும்மா ஒரு அசைச்சிட்டோம்னா அந்த மகரந்தம் வந்து உள்ளே போய் விழுந்துடும். அது நம்மளுக்கு தெரியாது, இருந்தாலும் அந்த மகரந்தம் வந்து நம்மளுக்கு என்ன சேர்த்துடும், விழுந்துடும். அது பவுட்ரு தானே, உள்ளே போயிடும், அவ்வளோதான். இனி அது காய்க்க காமிச்சு இல்லைனாலும் காய்க்கும். இது தேவையில்லாத வேலை தான். ஏன்னா அது ஏன் மற்றது காய்க்கிற விட இது கொஞ்சம் சீக்கிரமாக இருக்கும்னு சொல்கிறேன். இது வந்து ஒரு அதலக்காய் செடி, இப்போ எனக்கு தெரியுது. சரி, கார்டன் ஆர்ட்டில் இது ஒரு முக்கியமான ஒரு இடம். அதாவது இந்த செடி வந்து நம்ம போடவே இல்லை, இது இதுவாக வளர்த்துருக்கக்கூடிய ஒரு செடி. அதலக்கான்றது எனக்கு இப்போ தான் தெரியும். நாங்கள் மலையில் இருந்தனால என்ன செடி அப்படின்றத கண்டுக்கவும் இல்லை. பாருங்கள், நல்லா கொடி எவ்வளோ அழகாக வளர்ந்துருக்கு, நல்லா நீண்ட கொடியாக வளர்ந்துருக்கு. இந்த இப்போ இங்கிட்ட வந்து புதுசாக வளருது, கொஞ்சம் நல்லா இருக்குது. இப்போ அதலக்காவுமே ஒரு 10-15 கிட்டக்க நல்லா வளர்ந்துருக்கு. கொஞ்ச நாளாக கண்டுக்கவே இல்லை நாங்கள், மற்றபடி நல்லா இருக்கு. ஏன்னா இங்கிட்டு போட்ட வந்து பீட்ரூட்டு மற்ற ஏதோ கொஞ்சம் செடிகள் போட்டோன்னு நினைக்கிறேன், அதெல்லாம் வளரல. நான் இது நல்லா வளரும், நடப்பது நல்லா ஓகே. இப்போ நம்ம என்ன பார்த்துக்க போகிறோம் அப்படின்னா, பசுமை மன்றம் அவங்களுடைய செயல்பாடுகளை பற்றி பார்ப்போம். பசுமை மன்றம் வந்து நிறைய கொஞ்சம் பொருளாக வச்சுருக்காங்க, அதாவது செடிகள் நிறைய வச்சுருக்காங்க. அப்படியே வாங்க செடிகளை போய் பார்ப்போம். இங்கிட்ட வந்து வெள்ளரி இந்த இருக்கு இல்லையா, வெள்ளரி இதெல்லாம் இப்போ போட்டிருக்க செடி. ஏன்னா இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து பசுமை வரனால பசுமை மன்றம் வந்து இப்போதைக்கு வெள்ளரி போட்டிருக்கோம், வளரட்டும். அதே மாதிரி தான் வெள்ளை வெங்காயம், அதாவது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய வெள்ளை நிற வெங்காயம். அமெரிக்காவில் மட்டும் இல்லை, பெங்களூர்லேயுமே கிடைக்கும் வெள்ளை வெங்காயம். அப்புறம் தர்பூசணி, தமிழ்நாட்டின் மதிப்பு அரக்கன் அப்படின்னு அழைக்கக்கூடிய தர்பூசணி பழம். அதுக்கப்புறம் பச்சை கத்திரிக்காய், பச்சை கலரில் இருக்கக்கூடிய கத்திரிக்காய். இது வந்து பேர் இல்லை, அனாதம் நினைக்கக்கூடாது. இது வந்து மாங்காய், இது இப்போ தான் வச்சுருக்கு. அதே போல் மாங்காய். அடுத்து வந்து பூசணிக்காவுமே இப்போ வச்சக்கூடிய ஒரு செடி தான். அடுத்து வந்து வட்ட கத்திரிக்காய், வட்டமாக இருக்கக்கூடிய ஒரு கத்திரிக்காய், ரவுண்டாக இருக்கக்கூடிய ஒரு கத்திரிக்காய். அடுத்து வந்து குடைமிளகாய். அப்புறம் மல்லி. இன்னும் ஒரே இதாக இருக்குது, காயாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இதாக இருக்குது மஸ்கு மெலன் ஒரு பழம். அடுத்து வந்து முட்டைக்கோஸ். அப்புறம் வந்து சோளம், ஸ்வீட் கார்ன் போட்டிருக்கு. இதில் சோளம் போட்டிருக்கு, மக்கா ஸ்வீட் கார்ன் போட்டிருக்கு. அதெல்லாம் ஒரு கதையே கிடையாது. இந்த இருக்காப்புல பெரிய ஆள், அதாவது சூரியகாந்தி. நாங்கள் இதை வந்து டிட் நாட் எக்ஸ்பெக்ட். நாங்கள் இங்கே வந்து இந்த செடி போடுறதுக்கு முன்னாடி வந்து இதோட ஒரு விதையை தூக்கி சும்மா சாதாரணமாக மண்ணில் போட்டிருந்தோம். அது வந்து என்ன ஆகலை அப்படின்னா வளரல போல். ஆனால் இங்கே சும்மா இது தெரியாமல் பட்டிருக்கும் போல். ஆனால் இங்கே போட்டிருந்த விதை வந்து நல்லா சூப்பராக வளர்ந்துருச்சு. இது யாருமே எதிர்பார்க்கல. இது வந்து ஒரு வாரம் இல்லை 2 வாரத்தையும் நல்ல இவ்வளோ தூரம் உயரத்துக்கு வந்துருச்சு. அதே மாதிரி தினமும் வந்து திசை திரும்பி கொண்டே இருக்கும். காலையில் கிழக்க பார்த்து சாயந்தரம் மேற்க பார்த்து திசையை மாற்றிட்டு மொட்டு. அதே போல் நம்ம இன்னும் கொஞ்சம் செடி போட்டோம், அது பேரே தெரியல எங்களுக்கு. ஆனால் இது ஃபுல்லாக பூச்செடி. இந்த இருக்கு இல்லையா, இது ஒரு பூச்செடி, இது ஒரு பூச்செடி, அது ஒரு பூச்செடி, இல்லை இது கூட ஒரு பூச்செடி தான். ஆனால் என்னன்னு எங்களுக்கு தெரியல. ஆனால் இது ஃபுல்லாக வந்து ஒரு வேறு இங்கிலீஷ் பேர் போட்டுருந்துச்சு. எல்லாமே வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பூச்செடிகள். அதே போல் இதுவும் ஒரு பூச்செடி, இதெல்லாம் கலைச்செடி, பூச்செடி. இதுவும் ஒரு பூச்செடி தான். ஆனால் என்ன அப்படின்றதான் எங்களுக்கு என்ன தெரியல, சரியாக தெரியல. ஆனால் நாங்கள் பேர் இதுக்கு மாதிரி நாங்கள் அன்றைக்கி பேர் ஒட்டலை, அதனால் அது என்ன செடி அப்படின்றது தெரியல. கிட்டத்தட்ட 2, 4, 6, 8, 10,
12, 13, 14, 15 செடி கிட்டக்க இருக்கு. அதை சேர்த்தோம்னா 16, 17, 18, 19, 20, 21, 22, 23 மீட்டர் ஒரு செடி இருக்கு. மொத்தம் 23 செடி இருக்கு. 23ல ஒரு 18 வந்து பூச்செடியா இருக்கு. மிச்சம் எல்லாமே காய்கறி மற்றும் என்னது மஸ்க் மெலன் ஒன்றே ஒன்று, பழம் வந்து ஒன்றே ஒன்று இருக்கு. அப்புறம் அதலக்காய் ஒன்று, அவ்வளோதான். அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன அப்படின்னா, இது களைச்செடிகளை நீக்கிறதுக்கான ஒரு வழிமுறை. இது வந்து செய்யக்கூடாது, இது வந்து சரியாக இந்த மாதிரி செய்யக்கூடாது. பசுமை மன்றம் வந்து CuSO4 அப்படின்ற ஒரு கெமிக்கல், அது வந்து தண்ணியில் கலக்கும் போது ஒரு 300லேருந்து 400 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் சூடு வரும். ரொம்ப கொதிக்கும் போது நம்ம செடியில் ஊற்றோம்னா அந்த நேரத்தில் செடி வந்து எப்படி ஆகும்னா சுருங்கி போயிடும், கருகி சுருங்கி போயிடும். அதைத்தான் நம்ம பண்ணிக்கலாம். அப்படி சட்டப்படி பண்ணக்கூடாது, விளைவை தரும். ஆனால் களைச்செடி அப்படின்னால அது எப்படி போனால் நம்மளுக்கு என்ன. ஆனால் மற்றபடி இருக்கக்கூடிய செடிகள்லையும் நீங்கள் கை தொடும் போதும் அந்த மாதிரி பண்ணக்கூடாது. கையை தொட்டோம்னா கையே வந்து தோலை என்ன செய்யணும். ஓகே வாங்க அப்படியே CuSO4 நான் கரைச்சி வச்சேன் காலையிலே. இதாக இருக்கு இல்லையா CuSO4, இது வந்து தண்ணியில் நல்லா கரைஞ்சிருச்சு. இது வந்து சோப்புக்கு யூஸ் பண்ணக்கூடிய கெமிக்கல். இதில் இன்னும் தேங்காய் எண்ணெய், அப்புறம் பாதாம் எண்ணெய், அப்புறம் நம்மளுக்கு தேவையான ஃப்ளேவரு ஃப்ரேக்ரன்ஸ்லாம் போட்டோம்னா இது சோப் ஆயிரும். அப்போ சோப்பு போடும்போது ஆபத்து இல்லைன்னா ஆபத்து கிடையாது. ஏன்னா அதை தான் நம்ம 7லேருந்து 15 நாள் கிட்டக்க விட்டோம்போது அதோடைய கெமிக்கல் தன்மை போயிடும். இது வந்து ரொம்ப சூடாக இருக்குது. ஆமாம் சூடாக இருக்குது. இது வந்து கெமிக்கல், அதாவது இங்கே ஸ்டேஜுக்காக வச்சுருந்த இடத்துல வந்து இப்போ ஊற்ற போகிறோம். இலையில ஊற்றும்போது தெரியும் இலை தனியாக ஒரு மாதிரி ஆகுது அப்படின்றது. ஏன்னா கையிலலாம் படக்கூடாது. கூடாது, நம்ம களைச்செடினால தானே போகிறோம். ஏன்னா தண்ணிக்கெல்லாம் பிடிங்கினாலும் அது ஒன்றும் ஆக மாட்டேங்குது. மண்ணில் பட்டுருச்சா மண்ணில் வந்து பட்டோம்னா அடுத்து வளராது. சரி, இப்போ இதுதான் நம்ம செடிகள் நிறையா இருக்குது. பசுமை மன்றம் வந்து கூடிய வரையில் பசுமை விழா வந்து நடத்த போகிறாங்க. பசுமை திருவிழா, பசுமையை வளர்ச்சியை நோக்காக கொண்டு நம்மாழ்வாரோட வழிமுறைகள், அப்புறம் கெமிக்கல் புரட்சி, இயற்கை வளங்கள் இதெல்லாம் வச்சு ஒரு செடியோட ஒரு விஷயத்தை பண்ண போகிறாங்க. கூடிய வரையில் பண்ணட்டும், அதுக்கு வாழ்த்துக்கள். சரி, பசுமை மன்றத்தோட செயல்பாடு முடிஞ்சு. நன்றி.